அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைய நாள் 23 நவம்பர் மாதம் 2016 வருடம் புதன்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியிருக்கும் பத்திரிகைகளின் பிரசுரமாகியிருக்கும் செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வழமை போன்று வீரகேசரி பத்திரிகையில் இருந்து எமது கண்ணோட்டத்தை ஆரம்பிக்கலாம். வீரகேசரி உட்பட தமிழ் பத்திரிகைகள் பெரும்பாலானவற்றில் பிரதான தலைப்புச் செய்தியாக வடக்கு முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரன் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த கருத்துக்களை மையப்படுத்திய செய்திகளே பிரசுரமாகியுள்ளது. அந்த வகையில் வீரகேசரியின் பிரதான தலைப்புச் செய்தி, மாவீரர் தினம் அனுஷ்டிப்பதில் என்ன தவறிருக்கப் போகிறது, வடக்கில் இருந்து ராணுவம் வெளியேற வேண்டும், வடமாகாண முதலமைச்சர் விக்னேஸ்வரன் என்பதாக வீரகேசரியில் பிரசுரிக்கப்பட்டுள்ள அதேவேளை தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தியாக வடக்கும் தெற்கும் நேரடியாக பேச வேண்டும், கொழும்பில் ஊடகவியலாளர்களிடம் விக்னேஸ்வரன், மாவீரர் நாளை அனுஷ்டிப்பதில் தவறில்லை என்பதாக தலைப்புச் செய்தி அமைய பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய தலைப்புச் செய்தியும், சமஷ்டி இல்லையேல் போராட்டம் தொடரும், அரசை எச்சரிக்கிறார் விக்கி என்ற தலைப்பிலேயே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் பிரதான 3 பத்திரிகைகளிலும் இன்றைய தலைப்புச் செய்தியானது நேற்றைய தினம் விக்னேஸ்வரன் வெளியிட்டிருந்த கருத்துக்களை மையப்படுத்தியதாக அமைந்துள்ளது. இவை தொடர்பான விரிவான செய்திகளை நீங்கள் ஆதவன் வலைத்தளத்தில் காணக்கூடியதாக இருந்திருக்கும். அதேவேளை வீரகேசரியின் மற்றொரு செய்தியாக, முஸ்லிம்கள் விழிப்பாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் தவம் என்கின்ற தலைப்பில் அவருடைய கூற்றினை மையப்படுத்திய ஒரு செய்தி அமைய பெற்றுள்ளது. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். தோட்டத் தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் ஜனாதிபதியோ பிரதமரோ கண்டுகொள்ளவில்லை, அரசாங்கத்தின் அணுகுமுறை அதிர்ச்சியானது என்கிறார் ராமநாதன் என்ற தலைப்பில் அந்த மலையக செய்தியொன்று பிரசுரமாகியுள்ளது. இன்றைய நல்லாட்சி அரசாங்கம் அமைவதற்கு மலையக மக்களின் பங்களிப்பு வாக்கு ரீதியாக மிகவும் அதிகமாக இருந்தது என்பதை குறிப்பிடும் அவர், தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விடயத்தில் ஜனாதிபதி பிரதமர் உட்பட முக்கிய தலைவர்கள் பெரிய அளவில் கண்டுகொள்ளவில்லை என்கின்ற குற்றச்சாட்டை அங்கே முன்வைத்துள்ளார். அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். வடமாகாண அபிவிருத்தி குறித்த ஜனாதிபதியின் கரிசனை என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. வளங்கள் மற்றும் அபிவிருத்தி திட்டங்கள் என்பன பகிரப்படுகின்ற போது எந்த ஒரு பிரதேசமும் பாரபட்சமின்றி சமமாகவே அனைத்து வளங்களும் கிடைக்கக்கூடிய வகையில் அமையப்பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தும் ஆசிரியர், ஒவ்வொரு மாவட்டங்களும் அபிவிருத்தி நிலையில் எவ்வாறாக இருக்கின்றன என்பதை அங்கே விரிவாக எடுத்து கூறியிருக்கிறார். வீரகேசரி பத்திரிகையை தொடர்ந்து தினக்குரல் மீது கவனம் செலுத்துவோம். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தியை முன்கூட்டியே பார்த்தாயிற்று, அதன் காரணமாக முதற்பக்க செய்தியொன்றின் மீது கவனம் செலுத்தலாம். மஹிந்த இன்று சீனா பயணம் என்கின்ற செய்தியொன்று தினக்குரலில் இடம் பிடித்துள்ளது. அதேவேளை குறித்த செய்தியானது ஏனைய பத்திரிகைகளிலும் இடம் பிடித்திருக்கின்றது. சுடரொளியில் முதற்பக்க செய்தியாக பிரசுரமாகியுள்ள அந்த செய்தியானது மஹிந்த இன்று சீனா பயணம் என்கின்ற தலைப்பிடப்பட்டு அமைய பெற்றுள்ளது. அதேவேளை வீரகேசரி பத்திரிகையின் 3ஆம் பக்கத்தில் இடம் பிடித்திருக்கின்ற அந்த செய்தி, இன்று சீனா செல்கிறார் மஹிந்த என்ற தலைப்பில் அமைய பெற்றுள்ளது. சீன அரசின் விசேட அழைப்பை ஏற்று மஹிந்த தலைமையிலான முக்கிய சில உறுப்பினர்களை உள்ளடக்கிய குழு ஒன்று சீனாவுக்கு விஜயமாகின்றது. இது எவ்வாறான தாக்கங்களை எதிர்காலத்தில் செலுத்தப் போகின்றது என்பவற்றை உள்ளடக்கியதாக அந்த செய்திகள் பிரசுரமாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். சிறப்பான சமூகமாக மிளிர்வதற்கு என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. மாறி வருகின்ற வாழ்க்கை முறையானது விழுமியங்கள் பெருமானங்கள் அனைத்தையும் இழந்து ஒரு முரட்டுத்தனமான பாதையில் செல்கின்றது என்றும், அதனாலேயே தற்போது பல்வேறு சிக்கல்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வட்டம் உருவாகியுள்ளது என்பதையும் வலியுறுத்துகின்ற தினக்குரலின் ஆசிரியர் அதை எவ்வாறு சீர்படுத்த முடியும் என்கின்ற அறிவுரையை அங்கே தந்திருக்கின்றார். தொடர்ச்சியாக சுடரொளி பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். சுடரொளியின் முதற்பக்க செய்திகள் தொடர்பில் ஏனைய பத்திரிகைகளுடன் ஒப்பீடு செய்து முன்கூட்டியே பார்த்தாயிற்று. எனவே நேரடியாக சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் மீது கவனம் செலுத்துவோம். அபராத பணம் அதிகரிப்பும் வீதிக்கடவை நிறம் மாற்றமும் என்கின்ற தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் பிரசுரமாகியுள்ளது. அந்த வகையில் தற்போது வீதி விபத்துக்களை குறைப்பதற்காக சாரதிகள் விடுகின்ற தவறுகளுக்காக அதிகபட்ச தொகையை அபராத பணமாக விதிப்பது என்று அரசாங்கம் அறிவித்துள்ள விடயத்தினையும், வீதிக்கடவைகளுக்கு பூசப்பட்டிருக்கின்ற மஞ்சள் நிற நிறப்பூச்சை மாற்றி வெள்ளையாக மீண்டும் அதை பழைய முறைமையை அமுல்படுத்துவது என்ற தீர்மானத்தினையும் முன்னிலைப்படுத்தி அரசாங்கத்தின் செயற்பாடு குறித்த தன்னுடைய
பார்வையை அங்கே செலுத்தியிருக்கிறார் சுடரொளியின் ஆசிரியர். அவற்றைத் தொடர்ந்து யாழ் பிராந்தியத்திலிருந்து வெளிவரும் உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, உயிரிழந்தோரை அஞ்சலிப்பதற்கு தடை கிடையாது, புலிகள் அமைப்பையே நினைவு கூற வேண்டாம் என்கிறதாம் அரசு என்கின்ற தலைப்பில் அமைய பெற்றுள்ளது. நிதி ராஜாங்க அமைச்சர் லக்ஷ்மன் யாபா அபேவர்த்தனவினால் தெரிவிக்கப்பட்டிருந்த அந்த கருத்தினை மையப்படுத்தியதாக உதயன் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியினை பிரசுரித்துள்ளது. அதேவேளை வலம்புரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி ஏனைய 3 பத்திரிகைகளிலும் பார்த்த அதே தலைப்புச் செய்தியாகவே அமைய பெற்றுள்ளது. மாவீரர் தினத்தை தமிழர்கள் அனுஷ்டிப்பதில் தவறில்லை, சிங்களவர்கள் உணர வேண்டும் விக்னேஸ்வரன் என்கின்ற தலைப்பில் நேற்றைய தினம் முதல்வர் விக்னேஸ்வரனால் வெளியிடப்பட்டிருந்த அந்த கருத்தினை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக்கியுள்ளது வலம்புரி பத்திரிகை. அவற்றைத் தொடர்ந்து லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் பிரதான தலைப்புச் செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். 2 பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளும் தமிழ் பத்திரிகைகளை காட்டிலும் வேறு வகையில் அமைய பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது, மத்திய வங்கியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பிணைமுறி மோசடி தொடர்பான சுதந்திர கட்சியின் அறிக்கையானது இன்றைய தினம் ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி குறிப்பிட்டு நிற்கின்றது. அதேவேளை டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியானது, ஊழல் மோசடிகள் தொடர்பான குற்றங்களை விசாரிப்பதற்கென்று விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது என்கின்ற செய்தியினை பிரதான தலைப்புச் செய்தியாக காணக்கூடியதாக உள்ளது. இலங்கை செய்திகள் மீது கவனம் செலுத்தியிருந்தோம். தொடர்ச்சியாக சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் சர்வதேச செய்திகளில் ஒன்றாக, ஜனாதிபதியாக பதவியேற்ற முதல் நாளில் டிரான்ஸ் பசிபிக் வர்த்தக உடன்படிக்கையில் இருந்து அமெரிக்கா விலகும், டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி பிரசுரமாகியுள்ளது. அபெக் மாநாட்டின் போது உறுதிப்படுத்தப்பட்டிருந்த டிரான்ஸ் பசிபிக் வர்த்தக உடன்படிக்கையை தன்னுடைய பதவியேற்ற முதல் நாளிலேயே ரத்து செய்வேன் என்று நேற்றைய தினம் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்ட் ட்ரம்ப் கருத்தொன்றினை வெளியிட்டிருந்தார். அந்த கருத்தினை மையப்படுத்தி இந்த சர்வதேச செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து இன்றைய பத்திரிகைகளில் இடம் பிடித்திருக்கும் இந்திய செய்திகளில் ஒன்றாக, நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தொகுதிகளுக்கான தேர்தல்களின் முடிவுகள் நேற்றைய தினம் வெளியாகியிருந்தன. அந்த வகையில் அந்த செய்திகளை முன்னிலைப்படுத்தி ஜே கைரேகையை மட்டும் வைத்து அனைத்து தொகுதிகளையும் தன்வசமாக்கியது அதிமுக என்கின்ற தலைப்பில் ஒரு இந்திய செய்தி பிரசுரமாகியுள்ளது. 3 தொகுதிகளுடைய தேர்தல் முடிவுகளிலும் அதிமுக ஆதிக்கம் செலுத்தியிருப்பதை அந்த செய்தி விரிவாக எடுத்தியம்புகின்றது. அடுத்து பத்திரிகைகளில் இடம்பெற்றிருக்கும் கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் வீரகேசரி மற்றும் சுடரொளி ஆகிய பத்திரிகைகளின் கேலி சித்திரங்கள் ஒரே விடயத்தை மையப்படுத்தியதாக அமைந்திருக்கின்றன. அதாவது, நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அந்த வாத பிரதிவாதங்களின் போது அங்கே பயன்படுத்தப்பட்ட அந்த இழிவான வார்த்தை பிரயோகங்களை மையப்படுத்தியதாக இன்றைய கேலி சித்திரங்களை குறித்த 2 பத்திரிகைகளும் பிரசுரித்துள்ளன. அந்த வகையில் வீரகேசரியின் இன்றைய கேலி சித்திரமானது, தொலைக்காட்சியில் நாடாளுமன்றில் இடம்பெறுகின்ற அந்த விவாதங்கள் காட்டப்படுகின்றன. அங்கே ஒரு கணவன் மனைவி தங்களுடைய குழந்தைகளின் கண்களை மூடிவிட்டார்கள். அதேவேளை அங்கே எச்சரிக்கை ஒன்று நேரலையில் அங்கே ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்படுகின்றது. எச்சரிக்கை: சிறுவர்கள், பெண்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், இதயம் பலவீனமானவர்கள் பார்க்க வேண்டாம் என்றவாறாக ஒரு எச்சரிக்கை அங்கே விடுக்கப்படுகின்றது. அதாவது, கொடூரமான காட்சிகள், வன்முறை நிறைந்த காட்சிகளை பார்க்கும் போது கொடுக்கின்ற எச்சரிக்கைகளை எல்லாம் தற்போது நாடாளுமன்ற விவாத நேரலைகளின் போதும் கொடுக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுவிட்டதை மையப்படுத்தி அந்த கேலி சித்திரம் பிரசுரமாகியுள்ளது. சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது நேற்று முன்தினம் இடம்பெற்ற விவாதத்தின் போது வாசுதேவ நாணயக்கார் அவர்களை பார்த்து பிரதமர் ரணில் விக்ரமசிங்க காய்ந்து போன வட்டுக்கா, கிழட்டு வவ்வால் என்றவாறாக எல்லாம் திட்டியிருந்தார். அதேவேளை அவர் அவ்வாறு திட்டுகின்ற அதே நேரம் பின்னால் ஒரு தம்பதியினர் கைக்குழந்தை ஒன்றுடன் வருகின்றார்கள். அப்படியே எங்க பிள்ளைக்கும் ஒரு நல்ல பேரா வச்சிடுங்க ஐயா என்று கூறியபடி இவ்வாறாக ஒரு பிரதமர் என்கின்ற ஸ்தானத்தில் இருந்து கொண்டு நாடாளுமன்றில் அவர் பிரயோகித்த வார்த்தை பிரயோகங்களின் ஆழத்தை சித்தரிக்கும் விதத்தில் சுடரொளி தன் கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. அதே நேரம் தினக்குரலின் கேலி சித்திரமானது சற்று வித்தியாசமான ஒரு கருப்பொருளை கொண்டுள்ளது. அந்த வகையில் தற்போது வீதி போக்குவரத்து நெரிசல் மற்றும் வீதி விபத்துக்களை குறைக்கின்ற நோக்கில் அரசாங்கம் தற்போது கொண்டு வந்துள்ள புதிய சட்டங்கள், அதாவது அபராத விதிப்புகள் தொடர்பில் இன்றைய கேலி சித்திரம் சித்தரிக்கின்றது.
வாகன சாரதிகள் இழைக்கும் 7 வகையான குற்றங்களுக்கு அபராதமாக 25,000 ரூபாய் செய்தி அங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் அறிவிப்பாக. அதேவேளை வீதியில் எங்கு பார்த்தாலும் ஆணிகள் அங்கே பொருத்தப்பட்டுள்ளன. அதில் வாகனத்தில் செல்கின்ற சாரதிகள் நிச்சயமாக ஏதோ ஒரு ஆணியில் இறுக்கப்படுவார்கள் என்பது போன்று சித்தரித்து தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது தினக்குரல் பத்திரிகை. ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.